இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அர்ஜுன், சத்யா, திடீர்னு நீ எங்க போயிட்ட? கிச்சன்ல தான் இருந்தேன். ஏன்? எவ்வளவு கலாட்டா நடக்குது. நீ பாட்டுக்கு கொஞ்சமா அடங்காம கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. அந்த தேவியால எங்க குடும்ப மானமே போயிடுச்சு. இந்நேரம் செல்வநாயக மருமக செயினை வித்தான்னு அந்த சேட்டு டமார அடிச்சிருப்பான். இப்படிப்பட்ட உங்களுக்கு போய் நீ வக்காலத்து வாங்குற. நீ அதை நம்புறியா அர்ஜுன்? உன் அண்ணன் ஒரு பொண்ண பார்த்து பேசி பழகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப அவரோட செலக்ஷன், தேவி அக்கா பத்தின அவரோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரியா? ஷோ சத்யா, அவனே இப்ப அந்த ஷாக்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தேவி அந்த மாதிரி பொண்ணு இல்ல அர்ஜுன். அவங்க ஒரு அப்பாவி, வெகுலி, சாஃப்ட் நேச்சர்ட், நல்லது கெட்டதுக்கு பயப்படுறவங்க. யாருமே அவங்கள தப்பு சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. நீ நினைச்சத பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? தேவி நீ 10 நாள் முன்னாடி பார்த்த பொண்ணு. ஆனா நான் அகர்வால் சைட்ட 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்பகமான ஆளு, அதுவும் நேர்மையான ஆளு. அவர் எப்படி சத்யா பொய் சொல்லுவாரு? அர்ஜுன், இந்த வீட்டு மருமகளையும் பணத்துக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தரையும் முதல்ல கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. ஓஹோ, அடேங்க அப்பா, இதான் உன் கண்டுபிடிப்பா? இத்தனை நாளா நான் எது சொன்னாலும் என்ன முழுசா நம்பிட்டு தானே இருந்த. இப்ப என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு? இத்தனை நாளா நீயும் நான் சொல்ற பேச்ச கேட்டுட்டு நல்ல பொண்ணா தானே இருந்த. இப்போ உனக்கு என்னாச்சு திடீர்னு? தேவி தேவின்னு ஓடுற. அவ தப்பு பண்ணா நீ ஏன் வக்காலத்து வாங்குற? அவ சண்டையை நீ ஏன் ஏத்துக்கிட்டு போராடுற? அதனாலதான் நான் கேக்குறேன். காலம் காலமா கொடுமைப்படுத்துறவங்க, தப்பு பண்றவங்க, அராஜகம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. உன் அத்தை மாதிரி, உன் அத்தை பொண்ணு மாதிரி அநியாயத்தை தட்டி கேக்குறவங்க நியாயத்தை கேட்டு உசுர கொடுத்து போராடிட்டே தான் இருக்காங்க. தேவி அக்கா மாதிரி, என்ன மாதிரி, நாடா இருந்தாலும் வீடா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கெட்ச் மாறவே இல்ல. சப்ப கட்டு கட்டாத சத்யா. வீடு வரைக்கும் வந்து சேட்டு நகையை கொடுத்துட்டு போகணும்னு அவசியமே இல்ல. அம்மா மேல இருக்கிற மரியாதை, செல்வநாயகியோட குடும்பத்துக்கு மேல இருக்கிற மதிப்புனால தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுல இருந்தே உனக்கு இன்னும் புரியலையா சேட்டு உண்மையை சொல்றாருன்னு? என்ன அர்ஜுன், நீ இந்த குடும்பத்துக்குள்ள வர துடிச்சிட்டு இருக்க ஒரு மருமகள, வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு சுமந்துட்டு இருக்கவ, அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஒவ்வொரு நொடியும் நெருப்ப வயித்துல கட்டிக்கிட்டு பதறிட்டு இருக்கவ, நீ நினைச்சு பாரு. முதல் முறையா அவ மாமியார் போட்ட நகைய நேரா கொண்டு போய் நகை கடையில வித்துருவாங்களா? என்ன லாஜிக் இது அர்ஜுன்? இது எப்படி உன் மனசு முதல்ல ஏத்துக்குது? இந்த உலகத்திலேயே ஏன் புருஷன் தான் பெரிய புத்திசாலி, திறமைசாலி, அறிவாளின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ இந்த கட்டுக்கதையை நம்புறியா அர்ஜுன்? இப்படி எல்லாம் பேசி தேவிக்கு நீ பெரிய பில்டப் கொடுக்காத. தேவியை எப்படி நம்ப சொல்ற நீ? நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஆஃப்டர் ஆல் அவங்க மொபைல்ல இருக்கிற ஃபேமிலி போட்டோவை எங்க அம்மா காட்ட சொன்னாங்க. அவங்க காட்டினாங்களா? ஒரு அப்பா அம்மா போட்டோவை கட்டின புருஷன் கிட்ட இதுவரைக்கும் காட்டாதவங்க, குடும்ப போட்டோவை மாமியார் கிட்ட காட்டாதவங்க இதை ஏன் செய்ய மாட்டாங்க? அவங்க முதல்ல ஆஹா ஓஹோன்னு பேசுறதை நிறுத்து சத்யா. எனக்கு நிஜமாவே கடுப்பாகுது. தேவி உண்மைய மறைக்கிறாங்க. என்னமோ நடந்திருக்கு. இல்லனா போலி நகை எப்படி அவங்க கழுத்துல தொங்கும்? உங்க அம்மா சாமி முன்னால தேவி கழுத்துல போட்டதே டூப்ளிகேட் நகை தான்டா. இது சொன்னா நீ நம்பவா போற? ஆதாரம் கேப்ப. ஆதாரத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன மேடம் சைலண்ட்? பேசு. உனக்கும் உன் அம்மாவுக்கும். ஸ்டாப் இட். உனக்கு எதுவும் பேச விஷயம் இல்லனா உடனே அம்மாவை இழுப்பியா? அவங்களை இழுக்காம உன்னால இருக்கவே முடியாதா? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? உங்க அம்மா தப்பே பண்ண மாட்டாங்களா அர்ஜுன்? எங்க அம்மா எந்த காலத்திலயும் தப்பே பண்ண மாட்டாங்க. யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. இதுல என்ன சந்தேகம்? தேவி இவ்வளவு தப்பு பண்ணியும் பெருந்தன்மையா அதை மன்னிச்சேன்னு தான் சொன்னாங்க. தேவிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இந்த ஜென்மத்துல ஒன்னால எங்க அம்மா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? உனக்கு மட்டும்தான் கதவை டமால்னு சாத்தி அடைக்க முடியுமா? எனக்கும் கோவம் வரும். நானும் டமால்னு கதவை அடிச்சு சாத்துவேன். என் அக்காவை கொலை பண்ண பார்த்த உன் அம்மாவுக்காக நீ இவ்ளோ போராடும் போது நீ
குடும்பத்துக்காக என் அப்பாவியான அக்காக்காக நான் போராட மாட்டேனா? ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த ஜென்மத்துல உன் அம்மா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு என்னால இல்லடா, உன்னாலேயே புரிஞ்சுக்க முடியாது. இதை எப்படி நான் உனக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. என் அக்கா வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமாயிட்டு போறத பார்த்து எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே.